மாட்டுப் பொங்கல் உழவரின் திருநாளான இந்த மாட்டுப் பொங்கல் தை மாதம் 2ஆம் நாள் வருகிறது. இந்த மாட்டுப் பொங்கல் ஒரு மிக மிக விசேஷமானது. நம் கால்நடைகளை மூதாதையர்களாகவும் வருகிறோம், மகாலட்சுமி கடாட்சமாகவும் வருகிறோம். பசுவின் பால் நம்ம குழந்தைகளுக்கு முக்கியமாக ஒன்றாக இடம்பெற்றுள்ளது. இதை நாம் ஏன் என்று மூதாதையர் வடிவமாக காண்கிறோம் என்றால், நிறைய பேர் அமாவாசையிலே பசுவுக்கு அகத்திக்கீரை தருவதை நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். அனைத்து தெய்வங்களும் சேர்ந்தே ஒரு பசுவை என்று கூறுவார்கள். இந்த கால்நடைகளுக்கு என்று ஒரு தனி வரலாறு மாட்டுப் பொங்கலிலே உண்டு. கால்நடைகள் எல்லாம் சென்று பகவானிடத்திலே முறையிட்டதாம். என்னை வண்டி இழுக்க சொல்லுகிறார்கள், செக்கு இழுக்க சொல்லுகிறார்கள், ஏற்றமெரிக்க சொல்லுகிறார்கள், இன்னும் பல சித்திரவதை செய்கிறார்கள் என்று முறையிட்டதாம். அப்போது பகவான் உத்தராயணம், இப்போது தட்சிணாயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உத்தராயண காலத்திலே 2ஆம் நாள், தை 2ஆம் நாள் நான் வருகிறேன், உங்கள் குறைகளை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தாராம். அதேபோல் தை மாதம் பிறந்தது, பகவான் வந்தாராம். இப்போ கால்நடையில் பார்த்தோன்னே கால்நடைகள் மகிழ்ச்சியோடு காணப்பட்டதாம். என்ன எப்படி இருக்குன்னு கேட்டால், எனக்கு எந்த குறையும் இல்லை, என்னை நல்லா குளிப்பாட்டிருக்காங்க பாருங்கள், எனக்கு கழுத்தில் மாலை மணி போட்டிருக்காங்க, என் கொம்புகள்லாம் வர்ணத்திட்டு இருக்காங்க, என்னால் வடையும் சாப்பிட முடியல, பொங்கலும் சாப்பிடல, அதை பாருங்கள் மிச்சமாகவே இருக்குது, எங்கள் எஜமான் நல்லா வச்சுருக்காரு, எந்த குறையும் இல்லை, பாரு குழந்தைங்களாம் மகிழ்ச்சியாக என் வண்டியில் ஏறி சந்தோஷமாக வருது, உங்கள் ஆலயத்தில் நிற்கிறேன், எனக்கு பாருங்கள் சூரத்தேங்க உடைக்கிறாங்க என்று மகிழ்ச்சியாக தெரிவித்ததாம். அதை கண்டு பகவான் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, சென்று வருகிறேன் என்று சென்றாராம். வழக்கம் போல பொங்கல் முடிந்த பிற்பாடு எல்லா கால்நடைகளும் திரும்ப செக்கிழுப்பது, ஏற்றமை பிடி